100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நான் கழுவி வச்சுக்கிறேன். நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனு சின்ன சீரகம் சேர்த்துக்கிறோம். தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஏன் நல்லா இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். எந்த பேரும் எடுக்கும் பாருங்க. நான் போட்ட பயிரெல்லாம் வேக வந்துச்சு. திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகம் போட்டுக்கலாம். நம்ம இதில் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பொரிய நினச்சி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அப்படியே வதக்கலாம். கொஞ்சம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அதில் நல்லா அழகாக வதங்கி அப்படியே ஒரு கைப்பிடி எடுத்து கொத்தமல்லி தழை கைப்பிடி எடுத்து கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம வதக்கணும். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம போட்டுக்கலாம். இது அப்படியே வதக்கலாம். க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருந்த பீன்ஸை போட்டுக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்ச பீன்ஸை போட்டு அதை அப்படியே வதக்கலாம். இந்த மசாலாவோடைய பீன்ஸை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக வைக்கலாம். வதக்கிலே அப்படியே வதங்கிச்சுனாங்கன்னா இப்போ நம்ம திட்டமாக கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி சும்மா ஒரு 50 கிராம் இருக்கும். அவ்வளோதான். இந்த காயோடு சேர்த்து இதை அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். திட்டமாக நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்தோம். உப்பு காரம் உங்களுக்கு ஏற்ற மாரி போட்டுங்க. கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுட்டு 1 ஸ்பூனு உப்புலாம் போட்டாச்சு. இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். பீன்ஸ் வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா வேக வச்சுருந்த இந்த துவரம் பயிரை நம்ம எல்லாம் போட்டு வேக வச்சிருந்தல துவரம் பயிரை நம்மளோட சேர்த்தணும். இதே கிளறி முடியும். இந்த பயிரை நம்ம கரையை தேவையில்ல அப்படியே ஊற்றிடுவோம். சுத்தமாக தண்ணி சேர்த்து உப்பு பதம் பார்த்தோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு இதை கொதிக்க வைக்கலாம். போட்ட காய் எல்லாம் வச்சு அழகான வாசனை வருது. பீன்ஸ் சாம்பார் ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா. கொத்தமல்லி தழை சும்மா இதில் ஒரு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கப்பா. பாய். தேங்க்யூ.